ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்கழி மாதத்தோட டே 2 கோலம் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கோலம் போடுற கேப்பில் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரி தான். என் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்ன ஸ்டோரியை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அவங்க வந்து மேரேஜ்க்கு முன்னாடி வந்து ஜாபில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் அவங்களால அந்த ஜாபை கண்டினியூ பண்ண முடியல. உங்களுக்கே தெரியும், அதுக்கப்புறம் பேபி வந்துடும், ஃபேமிலி அப்படிங்கிறதுனால அவங்களால வந்துட்டு அந்த ஜாபை வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த ஜாபெல்லாம் விட்டுட்டு இப்போ அவங்க குழந்தைக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஹஸ்பண்டை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க நினச்சா அவங்களால வந்து ஜாபுக்கு போக முடியும். ஆனால் இப்போதைக்கு அவங்க வேணாம், நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம குழந்தைய நம்ம தான் வந்து பார்த்துக்கணும், நம்ம பார்த்துக்கிற மாதிரி வேறு யாரும் பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அவங்க வீட்டில் இருந்து குழந்தைக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சில பேருக்கு வந்து புரியல. சில பேருன்னு இல்லை, இந்த உலகத்தில் பல பேருக்கு இந்த விஷயம் வந்து புரிய மாட்டேங்குது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து வேலைக்கு போன வரைக்குமே அவங்களுக்கு கிடைச்ச அந்த மரியாதை இருக்கட்டும், அந்த அங்கீகாரம் இருக்கட்டும், இப்போ அவங்களுக்கு வந்து அது வந்து கிடைக்கல. என்ன அப்படின்னா, அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்டை வந்து சார்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அவங்கள யாருமே வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2வது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ உனக்கு என்ன, நீ வீட்டில் தானே இருக்க, நீ சும்மா தானே இருக்க, நீ வந்து குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கிற, இதில் என்ன உனக்கு பெரிய விஷயம், உன்னால் வந்துட்டு என்ன வந்து இன்கம் வருது, சும்மா இருக்கிறதுக்கு நீ வேலைக்கு போனால அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லி வந்து அவங்க சொந்தக்காரவங்களையும் அவங்கள வந்து கஷ்டப்படுத்ததான் என்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என்கிட்ட அதான் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, நான் போகணுன்னு நினச்சா நான் ஜாபுக்கு போயிடுவேன்க்கா, நான் ஏன் போகல அப்படின்னா, என்னை தவிர யாராலையும் என் குழந்தைய நல்லா பார்த்துக்க முடியாது, என் குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய பாசம் இந்த டைமில் கிடைக்கணும் அப்படின்னா நான் இந்த டைமில் தானே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அவங்க சொன்னது உண்மையாகவே கரெக்டான விஷயந்தான். நானுமே அவங்கக்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத, உன் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் பாரு. உன் ஹஸ்பண்ட் இன்ன வரைக்கும் உன்கிட்ட வந்துட்டு நீ வந்து சும்மா இருக்க, வீட்டில் இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா நீ வந்து ஃபீல் பண்ணலாம். நீ வந்து அடுத்தவங்க சொல்கிறத நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஏன் அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் தான் எல்லாமே செய்கிறாங்க, எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. அப்படிங்கல அடுத்தவங்க சொல்கிறத நினச்சி எதுக்கு வந்து ஃபீல் பண்ணணும்? இந்த உலகம் வந்துட்டு நம்ம வந்து உயர்ந்து போனாலும் பேச தான் செய்யும், நம்ம வந்து தாழ்ந்து போனாலும் பேச தான் செய்யும். நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா, ஐயோ இவளாம் நல்லா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி நினச்சி பேசுவாங்க. அதே வந்து நம்ம கொஞ்சம் நல்லா இல்லை, நம்ம வந்து நாசமாக போயிட்டோம் அப்படின்னா, பாரு இவன் வந்து நாசமாக போயிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவாங்க. நமக்காக வந்துட்டு யாரும் அவங்க வாழ்க்கையை வந்துட்டு தியாகம் பண்ண மாட்டாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி யாரும் அவங்களோட வாழ்க்கையை வந்து வாழ மாட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்துட்டு யாருக்காகவும் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணக்கூடாது. நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வந்து வாழணும். அடுத்தவங்க அதை சொல்லுவாங்க, அடுத்தவங்க இதை சொல்லுவாங்க அப்படிங்கிறத நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. அடுத்தவங்க சொல்கிறத சொல்லுவாங்க தான், ஊர் உலக வாயை வந்து நம்மளால் வந்து மூட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பேசுகிறத பேச தான் செய்வாங்க. அதுக்காக நம்ம அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்களா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு நினச்சி அந்த லைஃப்பை நீங்கள் வந்து கொண்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். இது மாதிரி யார் யாரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட இது மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் வந்துட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நான் டே 2 கோலம் வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோலம் எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் சொல்லிவிடுங்க. நான் புதுசாக தான் யூடியூப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்காக நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி டே டு டே விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.